அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். முக்கியமாக சங்கீத சங்கமம் அன்பர்களே, உங்களுக்கு இந்த பொங்கல் திருநாளில் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் பொங்கி பெருகணும்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். இப்போது இன்றைக்கி பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆண்கள் நகைச்சுவை உணர்வு உள்ளவங்களா பெண்கள் உள்ளவங்களா அப்படின்ட்டு. பொதுவாகவே பெண்களோட பிறப்புகளே எப்போவுமே பார்த்திங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க டென்ஷன் ஆகி அதை ஒரு விஷயத்தையும் அவங்க பெருசாக்கிறதும், எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கண்ணீர் விட்டுக்கிட்டு அழறதும், மூட் அவுட் பண்ணுறதுங்கிறதே தான் லேடிஸோட வேலையாக இருக்கும். இது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை ஒரு தலைப்புக்கு கொண்டு வர வேண்டியதில்லை, இருந்தாலும் கொண்டு வந்தாச்சு. அதே ஆம்பளை பிள்ளைங்கள்லாம் பார்த்திங்கன்னா, எப்போவுமே ஏதாவது ஒரு ஃபன் பண்ணிக்கிட்டு, ஏதாவது ஒன்று சிரிச்சுக்கிட்டு, யாராவது ஒருத்தரை கிண்டல் பண்ணிக்கிட்டு, எப்போவுமே அந்த நகைச்சுவை உணர்வோடையே தான் அந்த ஆண்கள் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, எப்போவுமே இந்த அம்மா டென்ஷனாக இருப்பாங்க. ஏன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், படுத்துக்கிட்டே இருக்கான், அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆவாங்க. அப்பா இல்லை பரவாயில்ல, அவன் பார்த்துக்குவான், நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏதாவது ஒரு ரேரான அக்கேஷனில் தான் பார்த்திங்கன்னா, அப்பா டென்ஷன் ஆகிறதும், அம்மா பரவாயில்லங்க அப்படின்னு சப்போர்ட் பண்ணுறதும் இருக்கும். அதே மாதிரி எப்போவுமே வீட்டில் ஒரு மனைவி வீட்டில் ஒரே டென்ஷனாக இருப்பாள். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது அங்கே நடந்த நல்ல நல்ல விஷயங்களெல்லாம் கலந்து பேசி சந்தோஷமாக இருக்கணும்னு ஒரு ஆண் வரும்போது, ஒய்ஃப் வேறு வேலை இல்லை, நான் அங்கேயே டென்ஷனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அங்கேருந்து தேவையில்லாமல் எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, போங்க போங்க போய் வேலையை பாருங்கள், நானே நொந்து போயிருக்கேன், உங்கள் அம்மா பண்ணுற விஷயத்தையும் உங்கள் அக்கா தங்கச்சி பண்ணுற விஷயத்தெல்லாம் பொறுத்துக்கிட்டு நான் உட்காந்துருக்கேன், நீங்கள் என்னடான்னா தேவையில்லாமல் இங்கே டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, போங்க, உங்களோட நகைச்சுவையும் வேணாம், உங்களோட தமாஷும் தேவையில்லை, போங்கன்னு சொல்லி ஒரு மாதிரி முகத்தை காட்டுவாங்க. அதே ஒரு 4 பெண்கள் கூடும்போது பார்த்திங்கன்னா கண்ணீரும் கம்பளையுமா இருப்பாங்க. அதே ஆண்கள் கூடும்போது பாருங்கள், நல்லா ஃபன் பண்ணிக்கிட்டு ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணணும், எப்போவுமே கலகலன்னு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதாவது அந்த டைம் நம்ம ரொம்பவே ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு சந்தோஷமாகவும் ஒரு தமாஷாவும் கொண்டு போகணுன்னு என்றைக்குமே ஆண்கள் நினைப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் லைஃப்பை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் இருப்பாங்க. அவங்க உண்மையிலேயே ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு பொருளாதாரத்துக்காக ஆண்கள் படுற கஷ்டங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. வெளியில் போய் அவங்க பொதுமக்களை ஃபேஸ் பண்ணி பொதுவான இடத்துல ஒரு அன்னோன் பர்சனாக அவங்க ஏர்ன் பண்ணிக்கிட்டு வரும்போது அவங்க அதில் மட்டுமே அந்த டென்ஷனை காட்டுவாங்க. மற்ற நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த டென்ஷனை மறக்கணுங்கிறதுக்காக நிறைய தமாஷான கேளிக்கைகள்லையும் நிறையா அவங்க பார்க்குற ஒரு இதுவே பாருங்களேன். முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொல்கிறேனே, பெண்கள் சீரியலை பார்த்துக்கிட்டு அழுது வடிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. அதே ஆண்கள் பாருங்கள், நல்லா ஒரு காமெடியெல்லாம் போட்டுக்கிட்டு உலக விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னுக்கிட்டு அந்த மாதிரி தான் ஆண்கள் இருப்பாங்க. அதனால் இது ஒரு சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் எப்போவுமே ஒரு நகைச்சுவை அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆண்கள் கிட்ட தான் இருக்குது. பெண்கள் அவங்க கிட்டே இருந்து கற்றுக்கிட்டு லைஃப்பை ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்கு பெண்கள் கண்டிப்பாக கற்றுக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன். அவசரமாக இதை நான் பேசுனதுனால என்னால் இவ்வளோ தான் சொல்ல முடியுது. இன்னும் நிறையா பாயிண்ட்ஸ் இருக்குது, பட் டைம் போயிடும். அப்படிங்கிறதுனால அனைவருக்கும் மீண்டும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.